அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த பங்குனி உத்திரம் நாளன்று தான தர்மங்கள் செய்தால் ஒரு ஜாதகர் பெரும் பலனை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, தமிழ் தேதி பங்குனி 18, புதன்கிழமையில் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. மிகவும் முருகருக்கு உகந்த நாள் அது. இந்த திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த பங்குனி உத்திரம் விரதத்தை கடைபிடித்தால் அவங்களுடைய எந்த எண்ணங்களாக இருந்தாலும் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செய்தால் ஒரு ஜாதகர் என்ன பலனை பெற முடியும் என்பதை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. பங்குனி உத்திர நாளில் நம்மளால் முடிந்த உதவியை வயதானவர்களுக்கு செய்தால், இல்லை ஏழை எளியருக்கு செய்தாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும். அப்படி பெற்றால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதே போல கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் இந்த பங்குனி உத்திரம் என்பதால் இந்நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு. இல்லை இந்த ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவை கறிந்து உங்களால் முடிந்த உதவிகள் செய்தாலும் மிகவும் சிறப்பு. கல்வி செல்வம், அதாவது இந்த ஏழை குழந்தைகளுக்கு செய்வது மூலம் தங்களுடைய பிள்ளைக்கு கல்வி ஞானம் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் தொழிலும் வளர்ச்சி அடையும். வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறந்த வேலை பெற்று நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த உதவி செய்வது மூலம் ஏழை குழந்தைகளுக்கு அந்த ஜாதகரால் பெற முடியும். அதே போல் உத்தியோக உயர்வு, கல்வியில் மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதுடன் சொந்தங்களில் அனுசரணையும் அந்த ஜாதகருக்கு அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறையில்லாமல் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வாய்ப்பை இந்த பங்குனி உத்திரம் ஏற்படுத்தி தரும். ஒருவர் தொடர்ந்து 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருக்கிறாரோ அவருக்கு மறுபிறவி கிடையாது.